நன்றி தம்பி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு நேராக பார்ப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டது கொடுகையை ஆசீர்வதிங்க. தொடக்கத்தில் முடிவரைக்கும் உடைய கரண் நீட்டி ஆண்டவரே பாடல் மூலம் எங்களோட பேசுங்க, வசனம் மூலம் எங்களோட பேசுங்க ராஜா. ஆண்டவர் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எந்த நோக்கத்தோடு ஜபிக்கிறார்களோ, எந்த நோக்கத்தோடு பார்க்குறார்களோ, எந்த நோக்கத்தோடு விண்ணப்பம் செலுத்துகிறார்களோ, அப்பா வசனம் சொல்லும் போது பாடுகளை பாடும்போதும் ஆமேன் ஆமேன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டரே அந்த வாக்கியம் பண்ணுங்க ராஜா. ஆண்டரே வார்த்தையின் முறை நீங்கள் பேசுங்க. ஆண்டவரை தண்ணி ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உண்மையே நம்பியிருக்க பிள்ளைங்களை ஆண்டவரே ஒரு நாள் கைவிட மாட்டீங்க சுவாமி. அப்போ உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒரு இளைப்பாக தரணும் அப்பா எங்களுக்கு. அப்பா எல்லா விஷயத்திலும் நீங்கள் தரணும் ராஜா. ஒரு சமாதானம் குடும்பத்திலையும் சபையிலையும் இருக்க கிருபத்தாங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரை நீட்டி ஒவ்வொரு தனித்தன ஆசீர்வதிங்க. சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் செல்வத்திலும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்குதோ சுகத்துக்காக ஆண்டவரே, ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னென்ன பிள்ளைங்களுக்காக குறித்து பாரங்கள், ஆண்டவரே குழந்தை தடைக்காக பாரங்கள், ஆண்டவரே திருமண தடைக்காக பாருங்கள், என்னென்ன பாரங்களும் இதயத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்ணீரான ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்குற தேவன் ராஜா. ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெண்களாய் நாங்கள் கூட்டி ஜெபிக்கும் போது அநேக அற்புதம் நீங்கள் பார்க்கும்போதுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் சாட்சியாக நிற்க நன்றி சுவாமி. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதித்து அதுக்கேற்ற பலன் நீங்கள் தாங்க. வந்தபடி செல்லாதவளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தோட புதிய ஆசீர்வாதத்தோடு போக கிருபத்தாக ராஜா. ஆண்டவரே ஒரு புதிய வல்லமையோடு செல்ல கிருபத்தாங்க. ஆண்டவரே உங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே பாடல்கள் மூலம் எங்களோட பேசுங்க, வசந்தோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த கால வேளை ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ராஜா, நீர் எத்தனை பெரியவர் கர்த்தாவே. தெரிந்த பாடல்களை கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே அணுவோம். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டே, பயப்பட மாட்டே, இயேசு என்னை நடத்தி செல்வார். கலங்க மாட்டே, பயப்பட மாட்டே, இயேசு என்னை நடத்தி செல்வார். பாடுவோம். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டே, பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்தி செல்வார். கலங்க மாட்டே, பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்தி செல்வார். சொல்லுவோம். கலங்க மாட்டே, பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். சொல்வோம். கலங்க மாட்டே, பயப்பட மாட்டே, இயேசு என்னை நடத்திடுவார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன். கரங்களை தட்டி இன்னார் என்று அறிவே. பாடுவோம். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். பாடுவோம். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கண்ணீரின் பாதையை நீரூற்றா மாற்றி தருவார். கண்ணீரின் பாதையை நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். நான் விசுவாசிக்கும் தேவன். பாடுவோம். இன்னார் என்று அறிவே. சேர்ந்து நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். பாடுவோம். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார்.
விசுவாசிக்கும் தேவன். கரங்களை தட்டியோ இன்னார் என்று அறிவே. பாடுவோம், நான் விசுவாசிக்கும் தேவன். சத்தமாய் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். சேர்ந்து பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். ஆமென். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். இம்மற்றும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. பாடுவோம், இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. சேர்ந்து இம்மற்றும் என்னை நடத்தி வந்தீர். கரங்களை தட்டி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. பாடுவோம், அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. சேர்ந்து அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. பாடுவோம், சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அம்மே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. பாடுவோம், அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. சத்தமாய் சத்தமாய், அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. பாடுவோம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை
முடியும் நீயாவா. தேவஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீங்கி துதி பாடு. தேவஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீங்கி துதி பாடு. இரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார். இரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார். தேவஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீங்கி துதி பாடு. தேவஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீங்கி துதி பாடு. கைவிடப்பட்டவள் நீ அல்ல, பாழான தேசம் நீ அல்ல. பாடுவோம். கைவிடப்பட்டவள் நீ அல்ல, பாழான தேசம் நீ அல்ல. எப்சிமா பியூலா என்று சொல்லும், புதிய வாழ்வை பெற்றிடுவார். பாடுவோம். எப்சிமா பியூலா என்று சொல்லும், புதிய வாழ்வை பெற்றிடுவார். தேவஜனமே மகிழ்ந்து களி கூறு, பாடுவோம். பயங்கள் நீங்கி துதி பாடு. தேவஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீங்கி துதி பாடு. இரட்சகர் உன்னை
கர்த்தர் செய்த சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் நீங்க செய்திருக்கிறீங்க ஏசப்பா. ஒன்னா ரெண்டா ராஜா, எத்தனையோ பேர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க ராஜா. வலியிலையும் வேதனையிலையும் ஜனங்க துடிக்கும் போது எங்களை ஜீவனுள்ள தேசத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்களே. நீங்கள் செய்த நன்மை ஒன்றா ரெண்டா ராஜா. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் தகப்பனே. அருமையானவர்களே, வாய்களை திறந்து தயவு செய்து நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் தண்ணீரை கையில அளந்து அதை பூமியிலே ஊற்றி இம்மட்டும் வா இனி வராதே என்று அதற்கு எல்லையை வைத்த பெரிய தேவன். வானத்தின் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அண்ட சராசரத்தை படைத்த பெரியவர். அவர் முன்னாடி நீங்க வந்திருக்கிறீங்க. மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்கிறாதீங்க. வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியு ஜெபித்த போது தேவ தூதன் வந்து சொன்னார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த மாதம் அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு மாதம். வயசாயிருச்சே, இனி என்ன பண்றது? கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்கள் கண்கள் பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே பார்க்கும். உங்கள் பிள்ளைகள் பூரிப்பாய் சந்தோஷமாய் ஆச்சரியமாய் செய்திகளை சொல்லுவார்கள். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. வியாதிகள் மறைந்து போகும், பலவீனங்கள் மறைந்து போகும். பயப்படுகிற காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கே செய்வார். தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, மௌனமா இருக்காதீங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடுல தேவனுடைய ரத்தம், அவங்க சுவாசிக்கிற காற்றுல இயேசுவின் ரத்தம், அவங்க நடந்து போகும்போது இயேசுவின் ரத்தம். எம்ப்ளாயிஸ்க்காக ஜெபிங்க, மௌனமா இருக்காதீங்க. எல்லாருடைய அதிகாரிகளுடைய கண்கள்ல அவங்களுக்கு தயம் வேண்டும். இந்த மாசம் அவங்க பண்ற ரிவ்யூல எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்ஸ் வரணும், நல்ல ப்ரொமோஷன்ஸ் வரணும். எல்லா அதிகாரிங்க கண்கள்ல தயவு வரணும். சபைக்காக ஜெபிங்க. இயேசுவே, இந்த சபையில வருகிற ஜனங்கள் சுகம் பெற்று போகணும். ஆண்டவரே, எவ்வளவு கொடூரமான வியாதி இருந்தாலும், எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், சபை உள்ள கால் வைக்கும் போதே ஒரு தேவ சமாதானம். வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இனி சேர்ந்து வாழ முடியாது, இனி டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா குடும்பத்திலையும் இயேசுவின் ரத்தம். அந்த குடும்பம் கட்டப்படட்டும் ராஜா, அந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் மத்தியில, பெற்றோர்கள் மத்தியில ஒரு தேவ பயம் வரட்டும் ராஜா. கர்த்தர் நல்லவர் ராஜா. எல்லா வியாதிகள் விலகட்டும். ஜெபம் பண்ணுங்க, எல்லா வியாதிகள் விலகட்டும். பிசினஸ் செய்கிறவர்கள் மேல உடைய ரத்தம் இயேசுவின் நாமத்துல ப்ராஃபிட் வரட்டும் ராஜா. எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். கடன் கொடுக்கிறவர்களா எங்கள் ஜனங்களை மாத்துங்க. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே. பாடுவோம், எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல
உலகம் மறந்தாலும் பாடுவோம், நீர் என்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கேட்பாரற்று கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே. நல்ல சமாரியனே பாடுவோம், எங்கள் நல்ல சமாரியனே. உங்கள் சத்தம் உயரட்டும். நல்ல சமாரியனே, ஆமென். எங்கள் நல்ல சமாரியனே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே சொல்லுவோம், எங்கள் நல்ல சமாரியனே. ஓ நல்ல சமாரியனே, அப்பா எங்கள் நல்ல சமாரியனே. ஓ கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் சொல்லுவோம், கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி, கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி வாழ வைத்த என் தெய்வமே, வாழ வைத்த என் தெய்வமே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. சொல்லுவோம் சொல்லுவோம், நல்ல சமாரியனே. ஓ எங்கள் நல்ல சமாரியனே. பாடுவோம், நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கெரூற்றா எந்தனை மீட்ட. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கெரூற்றா எந்தனை மீட்ட. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். பாடுவோம், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கெரூற்றா எந்தனை மீட்ட. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கெரூற்றா எந்தனை மீட்ட. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அன்றோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். பாடுவோம், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை
ஆமென். ஆண்டவரே 10000 பேர்களில் சிறந்தவர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் துதியை உங்களுடைய பாதத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வந்தவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே. இன்னைக்கே செய்யுங்க இசப்பா. நற்செய்திகளால் எங்களை நிரப்புங்க. விடாய்த்த ஆத்துமாக்கு நற்செய்திகளால் நீங்கள் நிரப்புங்க ராஜா. எல்லா வியாதிகள் எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் உட்காரமா குயற்றும் கரங்கள் தட்டி அவங்க உற்சாகப்படுத்துங்களாமா. ஆமென். மைக் எடுத்துக்கங்க. எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம். எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே? நல்லா இருக்குங்களா? நானும் கற்றுருக்கிறப்ப நல்லா இருக்கிறேன். உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியா? ஓகே, ஜோம் பண்ணலாமா? இசப்பாமக்க நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேலையும் நோக்கி கூப்பிட எங்களுக்கு தருணம் கொடுத்து கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆலயத்துக்கு வந்து எங்களுக்கு அப்பா ஆண்டவர் எல்லாம் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த குடுகையை வந்து ஆண்டவரே நாங்கள் விரும்பியா செல்லாதவளுக்கு ஆண்டவரே ஒரு புதிய ஆசிதோடு இருக்கிறப்பா தாங்க பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பாரத்தோடு இருக்கிறார்களோ, என்ன கவலையோடு இருக்க நீர் அறிந்த தேவன் ராஜா, என்ன வெளி வேதில் இருக்கிறார்களோ அப்பா இங்கே இருக்கிறவங்களும் பார்க்குறவங்களும் அப்படியா நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக நான் சுகத்தை பெற்றேன், ஜெபத்து மூலமாக சமாதானத்தை எனக்கு ஆர்டர் கொடுத்தார், இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை நான் காண அப்படி சொல்லத்தக்க ஆண்டவரே வல்லமையாக இதை பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எல்லாரும் பண்ற மாதிரி ஜெபமாக இருக்கக்கூடாது, ஒரு வல்லமை மிக்கதா ஜெபமாக இருக்க கிருபத்தாக, வல்லமை மிக்கமாக அப்போ குடுகையா இருக்க கிருபத்தாக ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வந்தபடி செல்லாதருக்கு ஆண்டவரே எல்லாத்துலையும் நாங்கள் சிறந்தவளாக இருக்க கிருபத்தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். எதுக்காக எல்லாரும் ஜெபிப்பீங்க? எதுக்காக எல்லாரும் ஜெபிப்பீங்க? ஜெபிக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க? தேவைக்காக ஜெபிப்பீங்க, அப்புறம் சுகத்துக்காக ஜெபிப்பீங்க, ஆவியின் வளர்ச்சிக்காக ஜெபிப்பீங்க, ஆண்டவரோட பேசணுதுக்காக ஜெபிப்பீங்க. என்னம்மா இன்னைக்கு ஆண்டோட கிட்ட சேருபடியாக ஜெபிப்பீங்க, அப்புறம் பாதுகாப்பு பிள்ளைங்களுக்காக ஜெபிப்போம், பிள்ளைங்க படிப்புக்காக சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக சொன்ன போலே அவங்க பாதுகாப்புக்காக எல்லாத்துக்காக ஜெபிப்போம். உங்கள் விரோதிக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபிக்க மாட்டோம் சும்மா, அதெல்லாம் இல்லையா? அவங்களுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி அதுதான் டாப்பிக்கே, சரியா? அவங்களுக்கு ஜெபிச்சா நம்மளை ஆண்டவர் நம்ம மாற்றுவார், சரியா? ஸோ நம்ம விரோதிக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க வந்துங்க. எல்லாத்துக்காக சொன்னீங்க, ஆனால் விரோதிக்காக சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, யாரோ சொல்லிவிடுங்களா பயந்துனே அதெல்லாம் இன்றைக்கி யாருமே சொல்லலை. சரி, அப்போது நம்ம இன்றைக்கி வந்து யார் நம்மளை வந்து கசப்பு பத்துறாங்க, நம்மளுக்கெல்லாம் தெரியும் அவங்க பண்ணுறாங்க தப்பு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்காக நீங்கள் ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்க சொல்லுங்களேன், மனசாக சொல்லுங்கள். சும்மா கிட்டையும் வாய்க்கு சொல்லிட்டாங்க சிஸ்டர் ஆசீர்வதிங்க, அவங்களாம் நல்லாவே இருக்கக்கூடாது சிஸ்டர், என்னென்ன பண்ணியிருக்கான் பண்ணட்டும், என்னென்ன பண்ணிட்டோம், அவங்கள ஆசீர்வதி நீங்கள் நேசிச்சு பாருங்களேன். நான் அப்படி தான் யார் என்ன பண்ண அவங்களை நேசிப்பேன், அதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்மளை, இல்லையா? நீங்களும் யார் உங்களை துரோகம் பண்ணாலும் உங்களை மூஞ்சி திருப்பி நான் பேசினா கூட திருப்பின்னு போனாங்க சிஸ்டர், திருப்பின்னு போட்டோம், நீங்கள் நேசிங்க, சரியா? அப்போ ஆண்டவர் கேரக்டர் நம்மளுக்கு வரமா வராதா? வரும்ல. ஸோ அதனால் இப்போ எல்லாரும் என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் துரோகிங்களே உங்களை கஷ்டப்பட்டவங்களே நேசிங்க சிஸ்டர். கஷ்டம் அது சொல்கிறதுக்கு இல்லை, சிரிப்பு தான் வருது எல்லாருக்குமே, அது கஷ்டம்தான். ஆனால் நேசிச்சு பாருங்களேன், அவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்களேன், பெரிய வல்லமை. வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு அதிகாரத்தில் 5:44 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்தித்தவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். யாருக்காக? உங்கள் சத்துருக்காக, இல்லையா? உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. ஆசீர்வதிப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, கணவர் ஆசீர்வதிப்பேன், வீடு ஆசீர்வதிக்க, சொத்தை ஆசீர்வதி, பணம் ஆசீர்வதி, அது இது. ஆனால் சத்துரு ஆசை ஜபிச்சிருக்கே மாட்டீங்க. ஏன்னா பர்சனல் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜபிக்க போகிறோம். யார் யார் உங்களை வந்து பகைக்கிறவங்க, உங்களை நிந்திக்கிறவங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவங்க, அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும், இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டுறாங்க, பரவாயில்ல, வேதனை, ஐயோ சிஸ்டர் என் கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள போட்டு 2 அடிக்கலாம் அப்படி தோணும் அப்படிலாம் சொல்லுவீங்களா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், சரிங்களா? அவங்களுக்காக ஜெபிக்கும் போது தான் அதோட வல்லமே பெரிய வல்லமை, இல்லையா? கஷ்டம் உங்களுக்கெல்லாம் கஷ்டமா ஈஸியா? சத்ருக்கு கஷ்டம் தானே,
நல்ல உண்மையாக பேசுகிறீங்கப்பா. அதுதான் எங்கள் சகோதரிமார்கள் இல்லையா? அப்போது நம்மளோட கேரக்டர், நம்ம நேச்சர் வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சதில்லை. இன்றைக்கி அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம கேரக்டரை நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அவர் கேரக்டர் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாரு இல்லையா? ஸோ நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ வந்து எனிமீஸ்க்காக ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நான் சொன்னேன். அப்போது நம்ம விரோதிக்காக நம்ம ஜெபிக்கும் போது அது பலன், பெரிய பலன் இல்லையா? அப்போ அதை வசனம் வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 6:35 வாசிக்கலாம். அவரோட சுபாவம் வேணும், எனக்கு ஆண்டரோட சுபாவம் வேணும்னா இந்த வசனம் வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்ம முதல்ல அந்த வரி மட்டும் எடுத்துக்கலாம். உங்களை யார் சத்துருவாக்கலாம் அவங்களை என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு? ஸ்நேகிங்கன்றாரு. யூதாஸ் வந்து என்ன பண்ணா? கூட தான் இருந்தான். ஆண்டர் அவனை வேண்டாம் நீ போ என்னை காட்டி கொடுத்துட்டு அவரை திட்டினாரா? எதனா சொன்னாரா? காட்டி கொடுத்தவன் தான் நேசிச்சாரு இல்லையா? அதை பேதுரு மறுத்து வச்சாரு. ஆண்டர் விட்டாரா? நேசிச்சாரு. ஸோ அவரோட கேரக்டர், ஏசப்பாவோட கேரக்டர் உங்களுக்கு வேணுமா வேணாவா? வேணும்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. சரி, அப்போ நம்மளுக்கு அவரோட கேரக்டர் வேணும்னா நீங்கள் அவரோட பிள்ளைங்க. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம மெசேஜ் என்ன கேட்ட பாஸ்டர் கிட்ட, அப்பா போல பிள்ளை இருக்கு. அப்போ அப்பா யார் நம்மளுக்கு? ஏசப்பா. அப்பா போல பிள்ளையா இருக்கும்போது நீ துரோகியை ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கணும். இப்போ சொல்றீங்க ஜெபிக்க கஷ்டம்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் பிள்ளைங்க தானே. பிள்ளைங்க இல்லாதவங்க ஜெபிக்காதீங்க. அவரோட பிள்ளைங்க இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? ஸோ அப்பா நம்மளுக்கு அவராக இருக்கும்போது, அதனால் உலக பிரேமம் அப்பா இருந்தாலும் சரி இல்லைனாக்கிற யார் அப்பா நம்மளுக்கு? அவர் தான், ஏசப்பா தான் அப்பா. ஸோ அவங்க பிள்ளைங்களாம் இருக்கணும். நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணும்? அவர் கேரக்டரை போலே இருக்கணும். இவங்க ஜீசஸை கும்பிட்றாங்க போல, அதான் எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ தினாங்க என்ன பண்ணுறாங்க? சாந்தமாக இருக்கிறாங்க. சொல்லணும் நம்மளை பார்த்து இல்லை, இவங்க குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவங்க ஃபேமிலி இவ்வளோ பிரச்சனை, இவங்க ஃப்ரெண்டு மத்தியில் சபையில் இவ்வளோ பிரச்சனை ஆகலும் அவங்க முகத்தை பார்த்தா ஒரு சாந்தம் தெரியுது. ஏன்னா அவரோட சாயல் நம்ம படையப்பட்டிருக்கோம், நம்ம சொல்கிறோம் இல்லை, அது போல் நம்ம இருக்கிறோமான்னு பாருங்கள். சரி, அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவன் சாயலில் கொடுப்பார் நம்மளுக்கு. வேணுமா வேணாவா? ஃப்ரெஷ்ஷாக வேணுமா இல்லை டல்லாக இருக்கணுமா? எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சரி, ஸோ அப்போது ஆண்டர் கேரக்டர் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அப்போ மோசஸ் பாருங்கள், அவங்க மறுதளித்தாங்க, முறுமுறுத்தாங்க மக்கள். ஆனால் அவர் ஜெபிச்சாரா இல்லையா மோசஸ்? அதே போல் பார்வோன் பாருங்கள், எனக்காக ஜெபின்னு சொல்கிறாரு. அவன் ஜெபிச்சாரா இல்லையா? அவன் விடுவானா இல்லையா? அது ரெண்டாவது. ஆனால் அவருக்காக ஜெபிச்சாங்க. விரோதிக்காக ஜெபிக்கும் போது தான் தனியாக ஆசீர்வாதம் தருவார் இல்லையா? அப்போ நம்ம ஒரு பாடலை பார்த்து நம்ம மெசேஜ் நேராக போவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, நம்ம விரோதி யார் யார் கண்ணு முன்னாடி இங்கே வச்சுருக்கீங்களோ, உங்கள் விரோதிக்கு பேரெல்லாம் நீங்கள் பக்கத்தில் சொல்ல வேணாம், நான் கண்டுபிடிச்சிருவோம். அதனால் உங்கள் பேரெல்லாம் நீங்கள் சொல்லாமல் உங்கள் இதயத்தில் கொண்டு வாங்க. எனக்கு இவங்கெல்லாம் பகைக்கிறாங்க சப்பா, இவெல்லாம் நான் நேசித்தாலும் என்ன நேசிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பேர்களை கொண்டு வாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஆசீர்வதி ஜெபிங்க இல்லையா? அப்புறம் அந்த படத்தில் அந்த பாடலில் ஒரு வரிகள் ரொம்ப பிடிச்சது எனக்கு. எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளின மத்தியிலும் பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். அப்போது நம்ம தள்ளினாரங்க, நம்ம பரிகாசம் பேசியிருக்கலாம், நம்மளை கிண்டல் பண்ணியிருக்கலாம், நம்மளை இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களாம் சொல்லியிருக்கலாம், நம்ம சீப்போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளை யார் யார் சொன்னாங்களோ அவங்கள ஆண்டர் பார்ப்பார், நம்ம இறங்க தேவையில்ல. சரியா? ஸோ அவங்களுக்காக அவங்கள கடிந்து ஜெபம் பண்ணல, அவங்கள ஆசீர்வதித்து மனசால பிளஸ் பண்ண சொல்கிறேன் பாடல்களை பாடும்போது. சரியா? பண்ணலாமா? எதிர்க்கிறவர் முன்பிலும் ஜெபித்தோட அவங்களுக்காக ஆசீர்வதிங்க. நம்மள யாரா தள்ளி இருப்பாங்க அவங்களுக்காக பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. அவரோட அன்பிற்கும் நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை
பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ பலத்தை கேளுங்க, ஆண்டவரே தந்ததற்கு தாங்கக்கூடிய சக்தியை கேளுங்க. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா இயேசுவே 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 இயேசுவே. ஆமென் அப்பா. நன்றி ராஜா, உன் அளவில்லா அன்பிற்காக. ஆமென் அப்பா, உம்முடைய அளவில்லா அன்புக்காக நன்றி சுவாமி அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உலகத்தில் ஆண்டவரே அநேக பேர் இருக்கலாம், எங்களை விரோதமாக எழும்பலாம், விரோதமாக பேசலாம் ஆண்டவரே. முன்னாடி நல்லா பேசலாம், பின்னாடி எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசலாம். அவங்களே ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே சிரிக்கிற போல சிரிக்கலாம், ஆண்டா எங்களை நகைக்கிறார்கள், தள்ளி விடுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒன்றுமே சேர்க்க விடாமல் எங்களை பண்ணுறாங்க சுவாமி. அப்படி சொல்கிறீங்களா? கர்த்தருக்காக ஜெபிங்க ஏசப்பா. அவங்களே ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சாலும் எங்களுக்கு தீமையை நினைக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே இதை தாங்க முடியல, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்களால் தாங்க முடியல ஆண்டவரே. நாங்களாம் பேசணும், அவங்களும் பேச மாட்டுறாங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீங்கள் அவங்கள பாருங்க, அவங்க நோக்கி நீங்கள் பாருங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் மனசில் ஏதாவது கசப்பு இருந்தால் எங்களை மன்னியும் ராஜா. ஆண்டவரே தெரியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, அவங்களையும் மன்னியும் அப்பா. அப்பா அவங்கள ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அவங்களுக்கு கேரக்டர் உம்முடைய போல மாற்றுங்க ராஜா. ஆண்டவர் எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. கொடுத்த தருணத்துக்காக நன்றி, இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டோட சுபாவம் வேணும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்க கசப்பை ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். கசப்பை அவங்க மேலே ஒரு கசப்பு இருக்குமா இருக்காது? எல்லாருக்குமே பண்ணவங்க மேலே கசப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க மேலே இருக்கிற கசப்பை எடுத்து போட்டுருங்க. இன்றைக்கி என்ன பண்ணோம்? அவங்க மேலே கசப்பு வச்சுக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் இனி அவங்க மேலே கசப்பு வைக்காதீங்க. சொல்லுங்கள், இனி அவங்க மேலே கசப்பு வைக்காதீங்க. அப்போ தான் ஆண்டரை போல ஆண்டர் பிள்ளையாக நீ இருப்ப இல்லையா? ஸோ ரோமர் 12:19-21 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 12. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். சரி, அப்போ பழி வாங்குறது யாருக்குரியது? உங்களுக்கா? அவங்க ஒன்று பண்ணிட்டாங்க, ஒன்று நான் பார்க்குறேன் பேர், அவங்க வராங்க இங்கே கல்யாணத்துக்கு, அவங்கள வச்சு நான் செய்கிறேன் பேர் அப்படின்னு சொல்கிறவங்க தானே நீங்களாம்? நல்லவங்க தானே? சரி, அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா? நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னா ஆண்டர் என்ன பண்ணுவார்? இறங்க மாட்டார் இல்லையா? நீங்கள் பழி வாங்க, அந்த கேரக்டர் நம்மளுக்கு வேணாம், அதை அந்த கசப்பு எடுத்து போட சொல்கிறேன் இல்லையா? அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர் சொல்லுங்களேன், அது தனி ஆசீர்வாதம். உங்களை கஷ்டப்பட்டிருப்பாங்க, நோக்கடிச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு, தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு நினைங்க சரியா? தெரியாமல் செஞ்சுட்டாங்க, ஏதோ சுச்சுவேஷன் நீங்கள் உண்மையாக நினச்சி பாரு. நான் அப்படியே சொல்லிட்டு நினைப்பேன், அவங்க ஏதோ சூழ்நிலையில் அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க இல்லையா? தெரிஞ்சு யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்கிறவங்க அது ஏதாவது ஒரு 2-3 இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தப்பு யாருமே இவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிக்கலாம். அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும் தான் நான் புரிஞ்சுப்பேன். நீங்கள் அப்படி புரிஞ்சு எனக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சிஸ்டர், தெரிஞ்சு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுக்காமல் தெரியாமல் செஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அப்போ அவங்க மேலே உங்களுக்கு கசப்பு வராது. ஒரு செகண்ட் நினைங்க, அவங்கள நினச்சிக்கோங்க, அது மேலே அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க போல, ஏதோ சுச்சுவேஷன் அவங்க அதுமாரி பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மறுநாள் அவங்க கை கொடுத்து பிரைஸ்ரா சிஸ்டர் உங்களுக்கு தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லுவீங்களா? இனி சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்போது நம்ம அந்த பழி வாங்குற கேரக்டர், அந்த கசப்பு நம்ம இதயத்துலேருந்து எடுத்து போட்டலாம். தீமை செய்கிறவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர்? நன்மை செய். நீ காசு பண்ணலாம் நான் கொடுக்க சொல்லலை, அவங்களுக்காக ஜெபிச்சால் போதும், நீ அதுவே நீ நன்மை செஞ்சது தான் இல்லையா? தீமை எப்படி நீங்கள் எப்படி போடணும்? ஜெபத்தினால போடுங்க, நன்மை செய்யுங்க. அவங்களுக்காக போய் நான் அவங்க சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 10,000 ரூபாய் கேட்டாங்க, நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, உங்கள் ஜெபத்தில் சொல்கிறேன் இல்லையா? அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக
நன்மை செய்ய, உங்களுக்கு நன்மை செஞ்சவங்க தீமை செஞ்சவங்கன்னா சரி, நீங்கள் மாறாக நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அவங்க திட்டாங்க சிஸ்டர், அவங்க இருதயமே இல்லை, அப்படி இருக்குது, கடினமாக இருதயமே ஒன்று இல்லை போல் அப்படின்லாம் நினைப்போல. நினைக்காதீங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. நீ ஜெபிக்க முடியாது, நீ தூங்க முடியாது, சமைக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, எல்லாத்துக்கும் கசப்பு வச்சுட்டு நீ உட்காந்து நீ பெரிய என்ன ஆயிடுவாங்க, வில்லியாக ஆயிடுவோம் நம்ம. அப்படி தானே? நம்ம நம்ம கேரக்டர் நம்ம சேஞ்ச் ஆகிடும். நம்ம இப்படி தான் நல்லவங்க தானே, நம்ம ஏன் திடீர்னு இப்படி ஆகிட்டோம், நம்மளே யோசிக்கிற அளவுக்கு பிசாசு கொண்டு போயிடும் நம்மளை, இல்லையா? ஏன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணிருந்தாலும் நம்ம அப்படி ஆகிட்டோம். ஆனால் அப்படி ஆகாதீங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்க சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சு ஜோம் பண்ணி விட்டுருங்களேன். நீங்கள் அதை மனசில் வச்சுக்கூடாது, இல்லைங்களா? வச்சுப்பீங்களா? வச்சுக்க மாட்டோம், இல்லையா? சரி, வச்சுக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க, போட்டோம், ஆர்டர் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க, சரிங்களா? அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, நன்மையே செய்யுங்க. நான் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் நன்மை செஞ்சுருக்கிறேன். அதனால தான் நீங்கள் யார் உங்களுக்கு பண்ணாலும் நன்மை செஞ்சு இனிலேருந்து நன்மை செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்கள பார்த்தா கூட பேச மாட்டாங்க சிஸ்டர் அப்படின்னா, பேச மாட்டாராம் இல்லையா? ரெண்டாவது நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறேன், சரிங்க? அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் அவங்க சமாதானத்தை அவங்க இதயத்தை ஆண்ட கொடுப்பார், இல்லையா? என்னாகும் 12:1-3 வாசிங்க. மீரியம் என்ன பண்ணாங்க அதை பார்க்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் போதும் 3 வரைக்கும். அப்போ அதெல்லாம் மோசஸ் அவங்க மனைவி பற்றி அக்காவே பேசும்போது அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, இல்லையா? என்ன பண்ணாரு? அவரு எடுத்துக்கலாம், ஆண்டவர் இறங்கிட்டார். ஆண்டவர் அதை கேட்டார். யார் கேட்டா? அதை கேட்டார். நம்மள சொன்னா நம்ம கேட்காம இருந்தா யார் கேட்பா? ஆண்டவர் கேட்டாருன்னு இருக்கு. அப்போ நம்ம இறங்குது பெஸ்டா, ஆண்டவர் இறங்குது பெஸ்டா? ஆண்டரை இறங்கணும், இல்லையா? நம்ம அப்படி கிடையாது, நம்ம முன்னாடி போயிடுது. அப்புறம் ஆண்டர் இல்லை சிஸ்டர், நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படியே தான் இருக்கணும். எப்படி பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இறங்கிடுறீங்களே அவருக்கு முன்னாடி, நீங்கள் முந்திக்கிறீங்களே. ஃபஸ்ட்டு நீங்கள் முந்திக்க கூடாது. யார் விடணும்? நீங்கள் அமைதியாக விடுங்க, ஆண்டர் இறங்குவார். ஆண்டர் கை வச்சாருன்னா அது சமாதானம் முடியும். நம்ம போய் பேசுனா 1, 2, 10 ஆகிடும் அது, இல்லையா? உங்களுக்கு எது வேணும்? சமாதானம் வேணுமா உங்களுக்கும் அவங்களுக்கும்? இல்லை இன்னும் பகையை உங்களுக்கு கொண்டு போகணுமா? சமாதானம். அப்போ ஆண்டரை ஃபஸ்ட்டாக விடுங்க, இல்லையா? ஃபஸ்ட்டு ஆண்டர் அதை கேட்க விடுங்க, இல்லையா? நீங்கள் கேட்கக்கூடாது, அதே ஆண்டர் கேட்டார் தான் நம்ம வசனம் வாசிக்கிறோம், இல்லையா? ஸோ அப்போ அந்த கசப்பை நம்ம மனசுலேருந்து எடுத்து போடணும், இல்லையா? சொந்த அக்காவே சொல்கிறேன் சிஸ்டர், ஃப்ரெண்டு இல்லை, சொந்த கூட பிறந்தவங்க சிஸ்டர், கூட பிறந்தவங்க தான் ஆண்டர் கேட்பார். அதையும் விட மாட்டார். ரத்த சம்பந்தம் தான், கணவர் தான், மாமியார் தான், அக்கா தான், நாத்தனார் தான், ஃப்ரெண்டு தான், எல்லாம் யாராக இருந்தாலும் யார் கேட்பா? நம்மளுக்காக யார் இறங்குவா? கர்த்தர் இறங்குவாரா? சரி, அது அவங்களுக்காக அப்புறம் ஜெபிக்கணும் நீங்கள், இல்லையா? கசப்பை இன்னிலேருந்து எடுத்து போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா வேதத்தில் உதாரணத்தில் யோசப் எடுத்திங்கன்னா, யோசப் அவனுக்கு எவ்வளோ டார்ச்சர் விற்று போட்டாங்க, காசுக்காக அவனை தூக்கி குழியில் போட்டாங்க, சாவடிக்கணும், அவன் செத்தே போயிருப்பான். ஆனாலும் தப்பிச்சு வந்து ஒரு பெரிய பொசிஷனில் வந்த பிறகு அவன் கசப்பை அண்ணன்மார்களை பார்க்கும்போது என்ன பண்ணான்? கத்தி அழுதானா, சத்தமிட்டு அழுதான் தான். அங்கே இருக்கிற எகிப்தியர் மக்கள்லாம் சொல்லுவாங்களா, இப்போ சத்தம் இப்படி இருக்குது, என்ன இப்படி அழுகுறாருன்னு, அப்படி சவுண்டு போட்டு அவன் அழுதானா. நம்ம வேதத்தில் வாசிச்சிங்கன்னா புரியும். ஸோ அப்போ அப்படி நான் யோசித்தேன், அவன் எப்படி சத்தப்பட்டு அழுதுருப்பான்? அப்போ நம்ம பிரியமானவங்க யாருன்னா பார்த்தா என்ன பண்ணுறோம்? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருவோம். அவங்கள பார்த்து ஓடி போய் அனுப்பிச்சிப்போம், இல்லையா? நமக்கு அறியாமையே நம்ம மனசில் கசப்பு இல்லைன்னா, இருந்துச்சுன்னா வராது. அப்போது அவன் கசப்பு வச்சிருக்கலாம், என்னை இப்படி விற்று போட்டிங்களே, இப்படி பண்ணீங்களே, அப்படியே அவன் ஒரு ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம். ரிவெஞ்ச் எடுத்தானா மனசில் சமாதானத்தோடு சத்தம் விட்டு அழுதான் தான் இருக்கு. அப்போ அவன் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அவன் கேரக்டர் போல் நம்மளுக்கு தான் வரமா கூட தெரியாது, இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் பார்த்தோன்னா எனக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜென்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது, லேடிஸ் நம்ம எப்படி இருக்கணும்? கஷ்டம் தானே சிஸ்டர், ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அந்தோட கேரக்டர், நம்ம ஆண்டோட கேரக்டர் அவங்ககிட்ட இருந்ததுனால தான் அவங்க அப்படி இருக்க முடியுது. அப்படிலாம் இருக்க முடியாது, இல்லையா? ஸோ அப்படி நம்ம அந்த கசப்பை வச்சுக்க கூடாது. வச்சுட்டா ஆண்டர் நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டார், இல்லையா? கசப்பை வச்சுப்பீங்களா? இல்லையா? அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேரக்டர் வரணும்? ஆண்டோடைய சுபாவம் வரணும். ரெண்டாவது நம்ம கசப்பு நம்ம இதைத்தேருந்து எடுத்து போடணும், இல்லையா? நம்ம பாடலை பாடலாமா? ஜெபிச்சுட்டு நம்ம பாட ஜெபிக்கலாம். நம்ம கசப்பை எடுத்து போடணும்னு ஜெபிக்கணும், இல்லையா? வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமில்ல ஒரு மரம் கூட வருது. அந்த பாட்டு மட்டும் நம்ம எல்லாம் பாடுறோம். கசப்புகள் எடுத்து போடுறீங்களா? வச்சுட்டு தானே இருக்கோம் நம்ம எல்லாரும். உண்மையை ஒத்துக்குங்க, கசப்பு வச்சுருக்கோம், இல்லையா? ஸோ அப்போ அந்த கசப்பை இன்றைக்கி எடுத்துக்கணும். பாடல் சும்மா நான் அப்படி இப்படி பாடுறது, நாங்கள் ஹெலனோ நாங்களும் பாடிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி அப்படியே கசப்பு அப்படியே போயிடுச்சுடான்னு அப்படி யோசிக்கக்கூடாது. உண்மையாகவே உன் மனசில் இருக்க கசப்பை எடுத்து போட்டு,
இல்லையா? சரி, ஜெபிக்கலாமா? அப்படியே பாடலை பாட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துருக்கும், ஆனால் அதை எடுத்துடணும் நம்ம. வாழ்க்கையில கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மார் கூட வருது. வாழ்க்கையில கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மார் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏசப்பா, எங்களுக்குள்ள கசப்புகளான எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவர் உம்முடைய சுபாவம் எங்களை கொண்டு வாங்க. இவங்க மேலெல்லாம் எனக்கு கசப்பு இருந்தது, ஆனால் இனி இருக்கக்கூடாது சுவாமி. அவங்கள மன்னித்து நான் விட்டுறேன், ஏற்றுக்கல, ஆனால் மன்னித்து விட்டுக்கிறேன் சுவாமி. அவங்களுக்கு இதயத்துலேருந்து கசப்புகள்லாம் எடுத்து போடுறேன் சுவாமி. அப்பா, நீ எங்களை மாற்றுங்க ஆண்டவர். கடினமாக இருக்குது, அவங்களை எடுத்து போடு, ஆனால் எடுத்து போடுங்க ராஜா. அவங்க கசப்புகள்லாம் எடுத்து போடுங்க, ஒரு சமாதானம் தாங்க அப்பா, ஒரு சந்தோஷம் தாங்க அப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட சகோதரிமார்களாக இருக்க கிருபை தாங்க ராஜா. இதயத்தில் எல்லாம் பாரத்தை இனி நாங்கள் ஆண்டவர் அவங்க மேலே எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அவங்கள பார்க்கும்போது ஸ்மைலிங் தாங்க, ஒரு சந்தோஷமான ஆண்டர் நம்மளுக்குள்ள இருந்தால் அந்த கசப்பு நம்மளை விட்டு விலகி போயிடும். ஏசப்பா, அந்த கசப்பை எங்களோடு எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆமேன் அப்பா. இப்போ நம்ம எதுக்காக பார்த்தோம்? நம்மளோட ஆண்டர் சுபாவம் நம்மளுக்கு வேணும். அது என்ன, ரெண்டாவது என்னது? கசப்பை எடுத்து போடும். இப்போ அடுத்த இதில் பாடம் எப்படி ஜெபிக்கணும் சிஸ்டர்? நான் இவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்னா, எப்படி ஜெபிக்கணும்? ஹவ் ஷுட் வி ப்ரே ஃபார் அவர் எனிமீஸ்னா, ப்ரே ஃபார் நம்ம எதுக்காக ஜெபிக்கலாம்னா, லூக்கா அதிகாரம் 23:34 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போதும். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை நான் எப்படி மன்னிப்பேன்? நீங்க கேட்குறீங்களே சிஸ்டர், இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் எப்படி மன்னிப்பேன்? அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. நான் சொன்ன போலே அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாமல் சிஸ்டர், அவங்கள ஃபர்கிவ் பண்ணுங்களேன், அவங்கள மன்னிவுங்க எசப்பா. நீங்கள் அவங்களோட ஜோம் பண்ணுங்க எசப்பா. அவங்க செஞ்சுருக்குறாங்க, தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, ஆனால் நீங்கள் மன்னிங்க, சரிங்களா? மன்னிப்பீங்களா? அவங்கள மன்னிச்சு நம்ம ஜெபிக்கணும். அது எப்படி நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும்னா, மன்னிக்க தான். மன்னிச்சாதான் அந்த ஜெபம் நம்மளுக்கு ஏறெடுக்கப்படும். மன்னிப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்களா? அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? மன்னிக்கிறவங்களா அலையிலையா சொல்லுங்கள். நீங்கள் ஆண்ட சமூகத்தில் மன்னிச்சிட்டீங்க அவங்கள, இல்லையா? அவங்களுக்காக இனிமேல் ஆண்டர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? மன்னிப்பு தான் சொல்லித்தராரு. ஏன்னா அவர் அப்படி தான் இருந்திருக்கிறாரு, இல்லையா? அப்போது நம்மளும் மன்னிக்கிறவங்கள, அவங்கள அந்த கேரக்டர் நம்மளுக்கு வேணும், இல்லையா? மன்னித்து நம்ம ஜெபிக்கலாமா, இல்லையா? அப்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்காக மன்னிங்க சப்பா, மன்னிங்க மன்னிங்க, என்னதென்று செய்கிறாங்க சப்பா, மன்னிங்க. இன்னைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கையில் உங்கள் சத்துருக்காக நீங்கள் ஒரு பாட்டு வச்சுக்கணும் ஜெபிக்கிறதுக்காக. எல்லாத்துக்காக, பிள்ளைங்களுக்காக, பணத்துக்காக, தேவைக்காக, அது இதுன்னு ஜெபிக்கிறதுக்கு சத்துருக்காக ஒரு தனி பாட்டு வச்சு அவங்களுக்காக ஜெபிங்க. என்னை நிந்திக்கிறவங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க, எங்கள் பின்னாடி பேசுகிறாங்க, எங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க, நாங்கள் நல்லா கூட அழிஞ்சு போகிறவங்க, அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க சப்பா. அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். அந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள், இல்லையா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிப்பீங்களா? நான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொன்னேன். உங்களை தோக்கிற பண்ணவங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாத்துக்காட்டும் அதான் பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? வேணும், இல்லையா? அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போது நம்ம என்ன சொன்னோம், எப்படி ஜெபிக்கணும்னா, அவங்களே மன்னித்து ஜெபிங்க. ரெண்டாவது எப்படி நான் அவங்களை செஞ்சு ஜெபிக்கணும்னா, எசேக்கியேல் 36:26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். அப்போ நம்ம அந்த கல்லான இருதயம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னை பற்றி இப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு இருதயமே இல்லை போல, இதயமே கல்லு போல அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கல்லான இருதயத்தை யார் சேஞ்ச் பண்ண முடியும்?
ஆண்டரால சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? சதையான இது அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் இன்னோசென்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எதுவும் செய்யாத இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கலாம். அவங்க இருதயத்தை மன்னிங்க ஏசப்பா, அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணுங்க, இருதயத்தை டேர்ன் பண்ணுங்க, சேஞ்ச். முதல்ல நான் சொன்னேன், நான் அவங்கள மன்னிப்பீங்க அப்படி ஜெபிங்க. ரெண்டாவது அவங்க இருதயத்தை மாற்றுங்கன்னு ஜெபிங்க, இதயத்தை மாற்றி போடுங்க. முதல்ல நான் சொன்னேன் அவங்கள மன்னிப்புக்காக ஜெபிங்க, ரெண்டாவது அவங்க இருதயத்தை மாற்றுங்க இல்லையா? ஸோ ஜெபிப்பீங்களா அவங்களுக்காக? அவங்க இருதயம் மாற்றப்பட்டால் தானே நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவங்களும் நல்லா இருக்கணும். விரோதியும் எப்படி இருக்கணும், நாசமாக போகணும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அப்படி நினைச்சாதான் நீ நல்லா இருப்ப இல்லையா? எனக்கு துரோகம் பண்ணாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க அப்படி நினைக்காது. நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்க, ஏதோ ஒரு பிளஸிங்க கொடுத்துங்க ஏசப்பா, அவங்க வரட்டும் போட்டோம் செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் மனசில் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா? நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது. என்னை பண்ணிச்சில்ல போது பாரு எதனா ஆகட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தான் அது ஆகும். நம்ம அப்படி சொல்லவே கூடாது. அவங்கள எப்படி சொன்னோம், அவங்கள ஆசீர்வதிங்க. ஆண்டு அதை பார்க்குற அவங்க இருதயத்தை ஆண்டை சேஞ்ச் பண்ணி போடுவார். போடணுமா வேணாவா? போடணும் இல்லையா? ஸோ அதனால ஆண்டு அவங்க இருதயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீ ஜெபிங்க. அவங்களே ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே. எவ்வளோ கடினமாக இருந்ததுன்னு தான் ஆண்டாலாம் கூடாது காரியம் ஒன்றுமே இல்லை. வசனம் மட்டும் வாசிக்கிறோம்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் செய்யணும். செய்வீங்களாமா? சரி. அப்போது முதலாவது என்ன பார்த்தோம், அவங்கள மன்னிங்க. ரெண்டாவது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்கள மன்னிக்கிறதுக்காக ஜெபிக்கணும், இருதயம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஜெபிக்கணும். மூணாவது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டு கூட அந்த சுபாகம் இல்லைன்னா அவங்க ரட்சிக்கப்படாதன்னு அர்த்தம் தான். நானும் சொல்லிட்டுட்டாங்க சிஸ்டர், கிறிஸ்தவங்க தான், சர்ச்சுக்கு போகிறவங்க தான், ஆதிலேருந்து கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்க கேரக்டர் இப்படி இருக்கே, ஸ்டபன் கேரக்டராக இருக்காங்களே, ஏன் ஆண்டு அவங்க ரட்சிக்கணும்? ஒன்றும் ரட்சிக்கே படலை. அவங்க அப்படிலாம் இருந்து கூட என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களே ஏசப்பா ரட்சிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க சரியா? 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை நம்ம வாசிச்சா நம்ம அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் பார்த்துடலாம். இவங்க வேதத்தை வாசிப்பாங்க சிஸ்டர், நல்லா வாசிப்பாங்க, அவங்களுக்குள்ள கேரக்டர் அப்படியே இருந்தால் அவங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்குள்ள வேதத்தை வாசிக்கிட்டு அதன்படி நம்ம கீழ்ப்படினா தான் இருக்குது இல்லையா? அங்கே படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அதைப்படி அது கிடக்கட்டும் நம்ம பாட்டுன்னு இருக்க முடியுமா? கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்க முடியாது. ஸோ நம்ம அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது எப்படி ஜெபிக்கணும், அவங்கள மன்னிக்கணும் ஜெபிக்கணும். ரெண்டாவது அவங்க இருதயத்தை மாற்றப்பட ஜெபிக்கணும். மூணாவது அவங்க ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். நாலாவது எப்படி ஜெபிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள பிளஸ் பண்ணுங்க சப்பான் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். வசனம் வாசிக்கலாம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். மேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசாப்பா நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, யோபு போல சிஸ்டர் நானும் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எங்கள் ஆசீர்வாதம் வரல. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, மைண்டில் கொண்டு வந்துட்டீங்க, நான் எதிரிக்காக ஜெபிச்சா யோபு போல் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். நீங்கள் ஏற்கனவே யோசிச்சு வச்சிட்டீங்க, ஆனால் அது கொடுக்க மாட்டார். ஏன்னா யோபு வந்து ஜெபிக்கிறதுனால எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் ஆசீர்வாதம் பெற்றான். நீங்கள் வந்து அதை யோசிச்சு அதன்படி எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா வராது. அவங்க வருதோ இல்லையே ஏசப்பா அவங்கள ஆசீர்வாதிங்க சொல்லுங்களேன். எனக்கு வேண்டாம் ஏசப்பா, ரெட்டிப்பான ஆசை எனக்கு வேணாம், நீங்கள் என்ன சுத்தம் வச்சுருக்கீங்க, என் வாழ்க்கை நடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா, அப்படியே ஜெபிக்கணும். நீங்கள் யோபை போல் உங்களுக்கும் மாற்றனா மாறவே மாறாது, அப்படியே தான் இருப்பீங்க நீங்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? யோபு அதை பார்க்கல, அதனால ஜெபிச்சான், அவனுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் தெரியும், வசனம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் வசனத்தில் போட்டுருச்சு, பிறருக்காக ஜெபிங்க, உங்களை துரோகம் பண்ணதுக்காக ஜெபிங்க அப்படி சொன்னதுனால நீங்கள் ஜெபிச்சதுனால அந்த ஆசை அதை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை. ஏன்னா கொடுப்பாரு, ஏன்னா வசனம் வாசிச்சிருக்கோம்ல, யோபுக்கு கொடுத்தாருல, அப்போ எனக்கும் கொடுப்பாரு. நான் விரோதிக்காக தானே நானும் ஜெபிக்கிறேன். நீ மனசா ஜெபிக்கிறியான்ற பார்ப்பாரு. அவன் மனசா ஜெபிச்சிருக்கான் இல்லையா? நீங்கள் அதுக்காக சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் ஆண்டருக்கே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது வரவே வராது. ஏன் வரல, நான் விரோதிக்காக ஜெபிக்கிறேன், ஏன் வரல, இதுதான் காரணம். புரியுதா உங்களுக்கு? ஸோ எனக்கு வரும், அந்த பலன் வரும்னு நினச்சி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா வராது. வருதோ இல்லையோ, கிடைக்குதோ இல்லை, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் சொல்வீங்க அது போல்? ஆமே. பாதி பேர் கையை தூக்கல. அப்போது மனசில் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணோம், வசனம் வாசிக்கும் போதே ஏசப்பா நீங்கள் வயத்தில் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் அதுக்காக எதிர்பார்த்து நான் ஜெபிக்கல, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? அது புரிஞ்சு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை தருவார். நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? முதலாவது மன்னிங்கன்னு அவங்கள உங்கள் எதிரிக்காக எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது மன்னிங்க ஏசப்பா அவங்க ஜெபிக்கணும். ரெண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்? அவங்க இருதயத்தை சேஞ்ச் பண்ணுங்க ஏசப்பா. மூணாவது அவங்க ரட்சிக்கப்படும். நாலாவது அவர்களே ஆசீர்வதிங்க. கடைசி ஆசீர்வதி ஜெபிங்க. உங்கள் ஜெப குறிப்பில், உங்கள் ஜெப தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 4 குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அத்த வாரத்திலேயே இல்லை இனிக்க கூட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு இருதயத்திலையும் ஒரு சமாதானத்தை உங்களை உண்டு பண்ணும் ஆண்டவர் உண்டு பண்ணிடுவார் இல்லையா? அது உண்மையாக உத்தமமாக அவங்களுக்காக மனசால் நேசிச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அப்போது மூணாவது என்ன பார்க்கலாம்? இப்போ பைபிளில் யார் யார் விரோதிக்காக ஜெபிச்சாங்க அப்படி பார்த்தா முதலாவது ஏசப்பா தான் இல்லையா? யார்? ஏசப்பா தான் வந்து எதிர்க்காக ஜெபிச்சார் அல்ல? அப்போ லூக்கா அதிகம் 23:34 வாசிங்க. ஏற்கனவே வாசி தான், திருப்பி வாசிக்கலாம். 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆமீன். அதே தான். சரியா? அப்போ அவர் ஜெபிச்சார். இன்னொரு கேரக்டர் யார் பார்த்தாங்கன்னா ஸ்டீஃபன். அவர் கல் எரிச்சாங்க, ஆனாலும் என்ன பண்ணுறாரு? சத்தமிட்டு சொல்றாரு, அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க ஏசப்பா, அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 7:59-60 வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். யாருன்னா உங்களை அப்படி திரும்பி போனாலே உங்களால் தாங்க முடியாது. எப்படி திரும்பின்னு போதுப்பார், எப்படி உடச்சிட்டு போதுப்பார் மூஞ்சிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மாதிரி கேவலமான அவங்கள பேசுகிறோம். அவங்க கல் எரிச்சு சாவடிக்க போகிறாங்க, ஆனாலும் அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க ஏசப்பா, அவர் ஜெபிக்கிறாரு அவங்களுக்காக. நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் திரும்பினாலும் போதும். அவங்க ஏதோ டைமில் திரும்பி இருப்பாங்க, ஆனால் உன் மனசு தப்பாக தோணி இருக்கும். ஏன்னா நீ தப்பாகவே நினைக்கிற. அதான் மெயினே. அவங்க மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே தான் தப்பு இல்லையா? அவங்க ஏதோ காரணம், ஏதோ டென்ஷனு, வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதோ வலி இருக்கலாம், இல்லை கழுத்து கூட சுழிச்சு இருந்திருக்கலாம், ஏதோ உன்னை பார்த்து சுழிச்சிட்டு போயிருக்கலாம். என்னை பார்த்தா சுழிச்சாங்க சிஸ்டர், திரும்பிக்கிட்டு போகுது அப்படியே என்னை பார்த்துட்டு. நிறைய பேர் நான் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா பெண்களே நம்ம இருக்கோம்ல, என்னை பார்த்து அப்படியே சாஞ்சிட்டு போகுது, நான் பார்க்க போகிறேன்னு அப்படின்னு நான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அப்படியே இருந்துன்னு போட்டோம். இனி நம்ம அப்படி பண்ணின்னு போட்டோம். ஏசப்பா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல், ஏதோ சரிதல் பலவீனம் போல் அப்படின்னு நினச்சி விட்டுருங்களேன். அவங்க மேலே கசப்பை வராது உங்களுக்கு. புரியுதா? இன்னைக்கு யாருன்னா திரும்பின்னு போனாங்க, பேசாமல் போனாங்களா, என்ன பண்ணக்கூடாது? மனசில் கசப்பை ஏற்றக்கூடாது. ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டிங்களா? நல்ல பசங்களா? நல்ல குட்கலா? சரி, ஓகே. அப்படி தான் இருக்கணும் இல்லையா? அவங்க திரும்பின்னு போனாலும் உங்களை அப்படின்னு போனாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அவங்களை ப்ளஸ் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்களேன், தனி ஆசீர்வாதம் தான் இல்லையா? வேதத்தில் இன்னொருத்த மோசஸ் என்ன ஆகுது இல்லை? 12:13 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆமென். யார் ஜெபிச்சா? மோசஸ் அவங்க அக்கா மனைவிக்காக சொன்னும் கூட அவங்க மனசை கசப்பை வச்சுக்கல. யார் ஜெபிச்சது? அவங்க மனைவிக்காக சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இவர் தான் ஜெபிச்சார். அப்புறமா சுகம் பெற்றாங்களா இல்லையா? ஸோ நம்ம ஜெபிச்சாதான் அவங்களுக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் எதுக்கு அவங்கள சபிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கெடுக்குறீங்க? நீங்கள் கெடுக்கக்கூடாது இல்லையா? அவங்களுக்கும் ஆசீர்வாதம் வரணுமா வரக்கூடாதா? உங்களை விரோதியாக நேசிக்கிறவங்களும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்படி மனசு வருதா அவங்களுக்கு? அவங்க நல்லா இருக்கணும்னு? அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? சரி, அப்படி தான் இருக்கணும் சரிங்களா? நல்லா நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க, விரோதியாக நேசிக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் சுவாமி அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிங்களேன், அது ஆண்டவரை வைத்து பலனை தருவாரா இல்லையா? சரி, நாலாவது யார்? எந்த கேரக்டர்னா தாவீது. சங்கீதம் 35:11-14 வாசிங்க. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆமென். போதும். எப்படிலாம் ஜெபிச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்காக இல்லையா? நம்ம வசனம்லாம் ஒன்றுமே இல்லை, 0% தான். நம்மளை நேசிக்காதவங்க, துரோகம் பண்ணவங்களும் நம்ம இப்படிலாம் நான் உங்களை ஒன்று வரிச்சு இப்படிலாம் நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிங்க இல்லையா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லிட்டு தான் நிற்கிறீங்க இல்லையா? உங்களோட ஆசீர்வாதம் இந்த நம்ம கசப்பால் அவங்கள மன்னிப்பாக இருக்கிறதுனால இருதயத்தினால தான் ஆண்டவர் நமக்கு பிளெஸிங் கொடுக்க மாட்டார் போல. ஒரு தடை இருக்கலாம். அவங்கள விரோதிக்கிறவங்க, உங்களை தூஷணமாக பேசுகிறாங்க, உங்களை தள்ளி விடுறாங்க சிஸ்டர், என்னை கண்டாலே பிடிக்கல, என்னை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வருது, நான் என்ன பாவம் பண்ண தரல, எதுவுமே நீ பண்ணாதீங்க, அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிங்க.
இல்லையா? அப்படி ஜெபிக்கும் போது உங்கள் கண்டிப்பாக அதை மாற்றத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கும் கொடுப்பாரு. வேணுமா வேணாவா? கண்டிப்பாக வேணும் இல்லையா? அப்போது எதிரிக்காக என்ன பண்ண வேணும், என்ன தான் செய்யணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்காக நீ இவ்வளோ சொல்கிறீங்க, சரி அவங்களுக்காக நான் ஜெபிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. அவங்களுக்காக ஜெபிச்சா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சமாதானத்துக்காக தான் எல்லா மனுஷனும் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, எங்கெங்கேயோ பணம் செலவு பண்ணுறாங்க, கவுன்சிலிங் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஒரு சமாதானம் இதயத்தில் இல்லை. உனக்கு இதெல்லாம் நீ செஞ்சனா விலையற்றது என்னது? சமாதானம். தெய்வீக சமாதானம் ஒன்று உலகத்தில் வேணும்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதே கிடைக்கும். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு சமாதானம் கிடைச்சாலும் அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு சமாதானம் இல்லாத குடும்பத்தில் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. ஒரு சமாதானமாக இருக்கிற குடும்பத்தை பாருங்கள், அவங்க செல்வத்திலையும் எல்லாத்துலேயும் சந்தோஷத்துலையும் சமாதானத்தோடு இருப்பாங்க. சமாதானம் இருந்து சமாதானம் இல்லாமல் எல்லாம் பண வசதி எல்லாம் இருந்து ஒரு சமாதானம் இல்லாமல் ஒன்றுமே எல்லாமே ஜீரோங்க. பண வசதி எதுவுமே இல்லாமல் ஒரு சமாதானமாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறாங்களா, அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். உங்களுக்கு எது வேணும்? பணம், செல்வம், நகை, நட்டு அது வேணுமா? சமாதானம் வேணுமா? சமாதானம் இதயத்தில் புரிய பாருங்களேன். எது இருக்குதோ இல்லையோ, கூழோ கஞ்சோ குடிசையோ ஏதோ சமாதானத்தோடு வாழணும் இல்லையா? எனக்கு மாளிகை வேணாம், அந்த வேணாம், இது வேணாம், இது கிடையாது. ஆண்டவர் எனக்கு இதயத்தை ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுவீங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது நம்ம எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கலாமா? ஏசப்பா, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஏசப்பா, ஒரு சமாதானம் இதயத்தை தாங்க. அப்பா, ஒரு சந்தோஷம் எங்கள் இதை தாங்க. அப்பா, நீங்கள் வந்துட்டா போதும் எங்கள் குடும்பத்துலேயும் சபையிலும். அப்பா, நீங்கள் ஒரு சமாதானம் தாங்க. எல்லாரும் அப்படியே நின்று ஒரு பாடலை பாடலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார் இல்லையா? அதே ஒரு சமாதானம் இல்லையா? அந்த பாடல் எல்லாம் பாடலாம். சமாதானம் தந்தார் இயேசு இல்லையா? புது வாழ்வை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. ஸோ அந்த பாடல் எல்லாம் பாடிட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக போகலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சமாதானம் தந்தாரே இயேசு. பாடுவோம். சமாதானம் தந்தாரே இயேசு. சமாதானம் தந்தாரே இயேசு. ஆமென், ஆமென். சமாதானம் தந்தாரே இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஆமென், ஓ அல்லேலூயா. ஆமென். அப்பா, ஆண்டவரே, பார்க்குறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானம் ஆவே தாங்க சுவாமி. எங்கள் குடும்பத்திலையும் சபையிலையும் தாங்க அப்பா. ஆண்டவரே, எல்லாம் இருக்குது சிஸ்டர், ஒரு சமாதானம் இல்லாமல் என் பிள்ளைங்களோட இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படி சொல்கிற ஒவ்வொரு சகோதரமார்களும் தாய்மார்களுக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானம் தாங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கல எல்லா வேறுபாடுகளை முறித்து போட்டோம் ராஜா. ஆண்டவர், எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறாங்க, எவ்வளோ நாள் இருந்துட போகிறோம். ஆண்டவரே, ஒரு சமாதான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ராஜா. அப்படி எண்ணத்தை எங்களுக்கு கொண்டு வாங்க. அவங்கள மன்னிக்கிற சுபாகத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. அவங்க இருதத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணி
போடுங்கப்பா. ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கப்படுங்க சுவாமி, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க உங்களை போல கேரக்டர் எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே கசப்பை எங்களை இதே எடுத்து போடுங்க ராஜா. இந்த மாதிரி குறையெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், இதை இதெல்லாம் மாற்றி எங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் மாற்றி தாங்கப்பா. இன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாம் இப்போ கசப்புகளுக்காக எங்கள் விரோதங்களுக்காக கொண்டு வருகிறோம் முன்னாடி ஆண்டவரே. அவங்கள எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்களையும் வாழ வைங்க அப்பா. அவங்களுக்கு அப்பா என்னதென்று அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிய சுவாமி. அவங்கள மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். வசனம் புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, அப்போது நம்ம எதுக்காக ஜெபிக்க வேணும்? கடைசியாக நம்ம பார்க்கலாம், எதுக்காக ஜெபிக்க வேணும் சொல்லுங்க. நம்ம ஆண்டோட சுபாவம் நம்மளுக்கு வேணும். ரெண்டாவது, கசப்பை நம்ம எடுத்து போடணும். எப்படி ஜெபிக்க வேணும்னா மன்னிக்கணும், அதுக்கப்புறம் இருதயம் மாற்றப்படணும், ரட்சிக்கப்படணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். பைபிளில் யார் யாருக்கெல்லாம் ஜெபிச்சாருங்கன்னா விரோதிக்காகனா ஏசப்பா, ஸ்தேவான், மோசஸ், தாவீது. எப்போ எனிமீஸ்க்காக அவங்களாம் ஜெபிச்சாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன வந்தது? உள்ள ஒரு சமாதானம். உங்களுக்கும் எனக்கு ஒரு சமாதானம் வேணும்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் யாருக்காக முதலாவது ஜெபிக்கணும்? எதிரிங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்க, அவங்க ஏதோ பேசிட்டாங்க சிஸ்டர், தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு டேக்கிட்டிஸாக எடுத்துக்கிறாங்க. ஆண்டருக்கு தாங்க ஏசப்பான்னு அந்த இருதயத்தை கேளுங்க. டக்குன்னு எடுத்துக்க முடியல, டக்குன்னு டென்ஷன் ஆகிடுறேன் சிஸ்டர், அந்த டென்ஷனை குறைச்சிருங்க ஏசப்பா, எனக்கு அந்த சமாதான ஆவியை தாங்கன்னு சொல்லுங்கள். ஏன் அப்படி கேட்க சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் பார்க்கணும், அதுக்காக தான் கேட்க சொல்கிறேன். ஆசீர்வாதம் வேணுமா, பிளெஸிங் வேணுமா, உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கணும், ஜென்ரேஷனாக பிளெஸிங் வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? இதே இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ கச்சாடா உள்ளே வச்சுட்டு நீ எப்படி ஜெபிக்கிறேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார்னா எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார்ல. ஸோ நீ அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிச்சிடுங்களேன். அப்போ ஆண்டர் பார்ப்பாரு, உங்கள் இதயத்தை பார்த்துட்டு ஆண்டர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? வேணும். சரிங்களா? அப்போ சர்ச்சுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா? வாங்க வர ஜெபிக்கலாம். சர்ச்சுக்காக எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிச்சுட்டு எல்லா ஜெப குறிப்பு முடிச்ச பிறகு காணிக்க பாட்டு சரி நம்ம இங்கே சபைக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாங்க, ஜெபிச்சுட்டு நம்ம இதுக்கு போயிடலாம், சாட்சிக்கு போயிடலாம். ஆமென் ஆமென். சோத்ரம் சோத்ரம். எல்லாரும் கூட ஜெபிங்கம்மா. ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பெண்களாக கூடி ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே எங்கள் எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்க்காக துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஒரு வருட காலம் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அறிந்திருக்கிறீங்க அப்பா. எங்கள் இருதயத்தை இலைக்கடியாதபடிக்கு தகப்பனே இந்த காரியத்தில் நாங்கள் இந்த வருடத்தில் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக ஆண்டவரே அப்பா அந்த கொத்தனூர் பகுதியில் ஆண்டவரே எங்கள் எஸ்தர் பிரேயர் சொந்தமாக கட்ட தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதற்காக எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரே, ஊழியர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே அப்பா ஒரு விடுதலையை, வெற்றியை, ஒரு சமாதானத்தை, ஒரு வழிவாசலை திறந்து கொடுக்கத்தக்கதாக ஜெபிக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க அநாதி தீர்மானம் ஆண்டவரே, உங்க சித்தம், உங்க திட்டம் ஆண்டவரே அப்பா புதிய திருசபையிலே நிறைவேறத்தக்கதாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த திருசபையானது மகிமையான ஒரு திருசபையாய் ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஜனங்கள் வந்து ஆண்டவரே மனம் திரும்பி விடுதலை அடைந்து அப்பா ஆண்டவரே ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு திருசபையாய் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த திருசபையானது வானத்தின் வாசலாக காணப்படணும் ஆண்டவரே அப்பா. இந்த பெங்களூர் பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கூடி வந்து ஆண்டவரே உன் நாமத்தை ஆராதிக்கத்தக்க வல்லமை மிக்க அபிஷேகம் நிறைந்த திருசபையாய் ஆண்டவரே அந்த இடத்தை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து என் தேவன் ஆண்டவரே இந்த வருடத்தில் எங்களுக்கு கையளிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. முடியாததை முடிய செய்கிற தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, மனுஷர்களை காட்டிலும் என் தேவன் ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறீங்க அப்பா. எல்லா திட்டங்களும் ஆண்டவரே சத்துரு நினைக்கிற சகல திட்டங்களை தவிடுபடியாக்கி போட்டு ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே என் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போறதுக்காக நன்றி. எஸ்தர் பிரேயருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதற்காக இந்த விண்ணப்பத்தை ஜெபத்தை உன் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பா கரங்கள் தட்டி ஆண்டுக்கு மையப்படுத்துங்க அப்பா. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லா தடைகளும் அப்பா இதுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சத்துரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. சபை கட்ட முடியாது சொல்லிட்டு
நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க எண்ணங்கள் எல்லாம் ஒரு தவிடியாக போடுங்க ஆண்டவர், ஒன்றுமில்லாமல் போடுங்க சுவாமி. அப்பா நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க அப்பா. அதுக்கேற்ற பல நாங்கள் பார்க்கணும் ராஜா. அவங்க ஒவ்வொரு யார் யார் எண்ணத்தில் இருக்கிறதோ ஆண்டவர், எப்படி சபை கட்டலாம், எப்படி சபை கட்ட போகிறாங்க பார்க்கலாம் அப்படி சொல்கிற ஒவ்வொரு விதத்தையும் ஆசீர்வதிங்க. எப்படி பண தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி செய்வாங்க, இவங்களால முடியாத சொல்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களை நீங்கள் மனதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க செல்ற ஒவ்வொரு எண்ணத்துக்காக அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சாட்சிகள் கேட்கலாம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியணி இந்த நாளிலே கர்த்தர் சாட்சியை நிறுத்தின தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்தில் கூட நம்ம பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, சண்டே ஸ்கூலில் பசங்களை மெமரி வேர்ட்ஸ் காம்படிஷன் வச்சுருந்தாரு. என்னோட பையன் பேர் கொடுக்கவே இல்லை. அப்போ சிஸ்டர் அந்த வெனஸ்டே சொன்னாங்க, நான் என்னோட பையன் யூகேஜி படிக்கிறப்பயே அவனை நான் படிக்க வச்சேன், அதனால் உங்கள் பசங்களை எல்லாம் படிக்க வைங்கன்னு சொன்னாங்க. சரின்னு என் பையன்கிட்ட போய் சொன்னால் படிக்கவே மாட்டேன்னா, நான் சேரலம்மா அப்படின்னா. என்னால் 119 படிக்க முடியாதுமாண்ணா. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பான்னு நானும் என்னோட கணவரும் அவனை என்கரேஜ் பண்ணோம். அதே போல் அவன் படித்தான், அவன் வின் ஆயிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் என்னை சாட்சியாக நிற்க வச்சதுக்காக நன்றி. ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு கஷ்டமான குடும்பம். அவங்க பொண்ணு ஒண்டி தான் சம்பாதிச்சுன்னு இருந்தா. ஆனால் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்து வெறும் மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை வாங்கி வாங்கி போட்டுன்னு இப்படியே இருந்தா. இந்த போன மாதத்தில் ரொம்ப வயிறு நோவு வந்துச்சு அவளுக்கு. அப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லும் போது அவள் இல்லை நான் எடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை அன்ட்டு சொல்லினிருந்தா. அப்போ நம்ம ஜெபத்துலலாம் வைக்கலாம், காசு எப்படியாச்சும் ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு போன மாதம் நம்ம டெஸ்ட்டுக்கு கூட்டின்னு போனோம். அப்போ டெஸ்ட்டுக்கு ரொம்ப வயிறு வலி அவளுக்கு. அதில் அவளுக்கு பயம், எதனா ஊசி போடுவாங்க அதுன்னா ரொம்ப பயப்படுவா. அப்போது நாங்கள் டெஸ்ட்டுக்கு இட்டுன்னு போகும்போது டாக்டர் உடனே ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டில் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 6 அறிகுறி இருக்குது கேட்டாங்க. என்னன்னா அந்த அறிகுறியெல்லாம் 6 அறிகுறி கரெக்டாக இருந்துச்சு அவளுக்கு. அதில் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேன்சர் கட்டி வந்திருக்குது வயிற்றுலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் போன வாரம் ரொம்ப வேதனையோடு பிரதர் வசந்த் பிரதர்கிட்ட, மணி பிரதர்கிட்ட, செல்வி சிஸ்டர்கிட்டலாம் சொல்லி ரொம்ப கண்ணீரோடு ஜபித்தோம். ஆனால் அந்த பொண்ணு என்னால் எடுக்க முடியாது, ஒரு டெஸ்ட்டு 8,000 ரூபாய் அந்த மாதிரி 2 டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களது டாக்டர் ஃபீஸ் 1,500 ரூபாய். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னுட்டு அப்போ நாங்கள் ஜெபிச்சிடும் போது ஊர்லேருந்து அவங்க மாமனார் ஒரு 10,000 பணம் அனுப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன் அந்த டெஸ்ட்டு. டாக்டர் ஒரு சமயம் கேன்சர் கட்டிட்டான்னு சொல்லிட்டாக்கா நான் பணத்துக்கு எங்கே போவேன், 9 வயசு குழந்தை இருக்குது, சிங்கிள் மதர் வேறு, அதனால நான் எடுக்க மாட்டேன். அப்போ நாங்கள் சொன்னாங்க கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணுறோம், நீ பயப்படாத எடு. நான் எடுக்கவே மாட்டேன், நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு 1ஆம் தேதி வாக்குத்தத்தை வாங்கிட்டு நான் எடுக்குவேன் டெஸ்ட்டுன்னு நான் சொன்னேன். நம்ம தான் ஆண்டவரை நம்ம சோதிக்கக்கூடாது, ஆண்டவர் தான் நம்மளை சோதிக்கணும். நீ அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் மிராக்கல் செய்யும், நீ டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போன வாரம் நாங்கள் போயிருந்தோம் டெஸ்ட் எடுக்கோம். டாக்டர் உறுதியாக சொல்லிட்டாங்க அது கேன்சர் கட்டி தான் நேட்டு. அப்போ நாங்கள் 2 டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டு வர 3 நாள் ஆகும் அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன வாரம் நான் ஜெபிச்சுட்டு போனேன், அது கட்டியே இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரணும்னுட்டு நாங்கள் ஜெபிச்சுன்னு தான் இருந்தோம். ஆனால் அந்த டெஸ்ட்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டுன்னு அப்படி வந்துட்டாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த குடும்பத்தில் அவள் ஒண்டி தான் சம்பாதிக்கிறா. அப்போது அந்த டெஸ்ட்டு உடனே டாக்டர் எங்களுக்கு 3 நாள் பொறுத்து தான் ரிப்போர்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் மறாத நாள் 1ஆம் தேதி வாக்குத்தத்தை வாங்கி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்குத்தத்தை படியே டாக்டர் டாக்டருக்கே ஆச்சரியம், அது கேன்சர் கட்டி இல்லை, அது நீர் கட்டி, அது நீர் கட்டியாக இருக்குது. ஆனாலும் டாக்டர் இன்னமே இல்லைன்னு எங்கள் ஆண்டவர் என்ன அதிசயம் பண்ணுவார்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்த அதிசயத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். என்னை ப்ரேயர் பண்ண எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம். ஆமென். கரங்கள் தட்டுங்க ஆண்டவர் எழுப்பின சாட்சிக்காக.
ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவர் எழுப்பின சாட்சிக்காக ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பரிபூர்ண சுக கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அந்த பிள்ளை நல்ல வசனம் சொல்றதுக்காக நான்ட்டு கொடுத்ததுக்காக நன்றி. அந்த மகளுக்கு நல்ல ஒரு சுகம் பலன் இன்னும் ஆரோக்கியத்தை தாங்க சுவாமி. அப்போ யாரால் இப்படிலாம் ஜெபக்குறியத்தோடு வச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களையா நீங்கள் பலப்படுத்துங்க, ஆரோக்கியம் தாங்க ராஜா. ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே திருமணம் நடக்கட்டும், பிள்ளை இல்லாத பிள்ளைங்களுக்கு பிள்ளை பெருக்கட்டும் ராஜா. வேலை இல்லாத பிள்ளை நல்ல ஒரு வேலையை தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா என்னென்ன பிரச்சனையோடு நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த பிரச்சனைலாம் நீங்கள் விடுதலை தந்து சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துமா காணிக்கைக்காக. காணிக்கை பாட பாடுறாங்க. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. பிள்ளைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோரை ஞானத்தாலே நிரப்புமே. பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளை ஞானத்தாலே நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. கர்த்தருக்கு பயந்து நான் நடப்பதே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்குதே. கர்த்தருக்கு பயந்து நான் நடப்பதே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்குதே. தானியேலைப் போல என்னை மாற்றியே ராஜாக்கள் முன்பாக உயர்த்துவே. தானியேலைப் போல என்னை மாற்றியே ராஜாக்கள் முன்பாக உயர்த்துவே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. கல்விமான் நாவுகளை தாருமே, 10 மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே. கல்விமானின் நாவுகளை தாருமே, 10 மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே. இயேசுவைப் போல் வேதத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பெயர் பெற்று எழும்புவேன். என் இயேசுவைப் போல் ஞானத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பெயர் பெற்று எழும்புவேன். ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. கரங்கள் தட்டுங்க. நல்லா இருந்துச்சு. சரி, எல்லாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா தொடக்கத்திலிருந்து முடிவரைக்கும் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. அப்பா இந்த வசனத்தை கேட்டுப்படியாக எல்லாம் எங்களை நேசிக்கிறவங்க, தோகை பண்ணுறவங்க, ஆண்டவரே எங்களை எதிர்க்கிறவங்க, எங்களை தள்ளுறவங்க மத்தியிலும் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க, அவங்களை இன்னும் எல்லாத்துலேயும் விதத்துலையும் ஆசீர்வதித்து அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலம் வருவார். ஆமென். காட் பிளஸ் யூ மா.